Hi friends, நான் உங்க சுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது KFC style fried chicken தான் பார்க்க போறோம். KFC அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் டக்குன்னு வந்து சிக்கன் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? இப்போ நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஃபுட் சாப்பிடாதீங்க அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வீட்ல எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம ஆனா அதே மாதிரி செம்ம டேஸ்டா உள்ளுக்குள்ள செம்ம சாஃப்டாவும் வெளியில ரொம்பவே கிறிஸ்பியாவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் கால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த போர்ஷனாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் போட்டு வாங்கிக்கிறணும். அடுத்து ஒரு பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து கடைகளில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. இஞ்சி பவுடர் அந்த கார்லிக் பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீடுகளில் அதெல்லாம் அவைலபிள் இல்லாதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர், அப்புறம் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கட்டி இல்லாமல் நல்லா இதை வந்து அடிச்சுக்கிறணும். இதை நல்லா அடிச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து மோர் மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிடலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு மோர் மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் கால் எல்லாத்தையும் இதில் நம்ம போட்டுட்டு இதை வந்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே ஊறட்டும். இப்போது அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளெக்ஸை நல்லா கையிலேயே இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். நல்லா ரொம்பவும் பவுடர் ஆகாமல் இப்படி 1க்கு 2 பவுடர் பண்ணிக்கிறணும். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர். இது கடைகளில் கிடைக்கிது, ஆப்ஷனல் தான். அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கிது, அதுவும் ஆப்ஷனல் தான். ஆன்லைனில் வாங்குறதுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இதில் நம்ம ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். இப்போ ஒரு முட்டையை நல்லா உடைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் நம்ம பெப்பர் தூள், இதில் காரமே கிடையாது, இந்த பெப்பர் தான். நீங்கள் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், அதுக்கப்புறம் இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்மளோட எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மோர்லேருந்து சிக்கனை எடுத்து ட்ரை ஃப்ளவர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துட்டு அதில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து முட்டையில் வச்சிடணும். முட்டையில் ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் நல்லா லைட்டாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ளவரில் சேர்த்துடணும். 2 கை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கையை வந்து அந்த மோர்லேருந்து எடுக்கிறீங்களோ அதை முட்டைக்கும், ட்ரை ஃப்ளவருக்கு ஒரே கை யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி மேரினேட் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சிடலாம். பார்க்கவே செம்மையாக இருக்கு இல்லையா? இப்போது இதில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ரொம்ப நெருக்கம் கொடுத்து ஃப்ரை பண்ணாமல் ஒரு டயத்தில் உங்கள் பேனில் ஒரு பீஸ் பிடிக்கும்னா 1 பீஸ், இல்லை 2 பீஸ் பிடிக்கும்னா 2 பீஸ், இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கோல்டன் ப்ரௌனாக, அதாவது லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பிகாஸ் மேலே சீக்கிரமாக கரைஞ்சிடும், அப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும். நல்லா இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான KFC சிக்கன் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான KFC சிக்கன் வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ண போறேன். நீங்களும் இதை வீட்ல போய் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற கமெண்ட்டை மறக்காம சொல்லுங்க. நம்ம சேனல் zacs kitchen சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.